வணக்கம், இது உங்கள் mohanelectronics. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா USB போர்ட் டேமேஜ் ஆயிடுச்சுனா அதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இது எதனால டேமேஜ் ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த பென் டிரைவ் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டீல்ல வரது பாத்தீங்கன்னா ஏதாவது பெண்ட் ஆயிருந்தா நமக்கு இங்க இன்சர்ட் பண்ணும்போது இந்த போர்ட் உள்ள டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதுமேல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த போர்ட்டை கரெக்ட்டா இன்சர்ட் பண்ணாம மாத்தி டைட்டா பிரஸ் பண்ணிடுவாங்க. அதாவது பாத்தீங்கன்னா ரெண்டு சைடுமே பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஒயிட் இருக்கு, இந்த பக்கம் Black இருக்கு. அது ரெண்டையுமே ஒரே இடத்துல வச்சு பிரஸ் பண்ணிடுவாங்க. பிரஸ் பண்ணும்போது என்ன பாத்தீங்கன்னா இந்த போர்ட் உள்ளார டேமேஜ் ஆயிரும். மத்தபடி பாத்தீங்கன்னா டேமேஜ் ஆகிறதுக்கு என்ன வாய்ப்புன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு கிராஸா அழுத்தி சொருவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த போர்ட் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது பாத்தீங்கன்னா இந்த போர்ட் நமக்கு இது டேமேஜ் ஆயிடுச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா உள்ள பாத்தீங்கன்னா 4 பின் வரும். இந்த 4 பின்ல பாத்தீங்கன்னா ஒரு பின் உள்ளார மடங்கிருச்சு. இது பாத்தீங்கன்னா 1 2 3 4 பின் வரும். 4 பின்ல பாத்தீங்கன்னா ஒரு பின் உள்ளார மடங்கிருச்சு. பாத்தீங்கன்னா 4 பின்ல ஒரு பின் உள்ளார மடங்கிருச்சு. சோ இப்போ இந்த போர்ட் நம்ம சேஞ்ச் பண்ணாதான் நமக்கு இந்த USB ஃபங்க்ஷன் ஆகும். வாங்க இதை எப்படி மாத்தி சேஞ்ச் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த USB போர்ட் இது பாத்தீங்கன்னா ரெண்டு டைப்ல வரும். ஒன்னு பெட் டைப், இன்னொன்னு ஸ்டாண்டிங் டைப்ல வரும். இதுல பாத்தீங்கன்னா ஸ்டாண்டிங் டைப் தான் போட்டுருக்காங்க. இது மாத்துறது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பெட் டைப் கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா அதுவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நான் இது நியூ ஜாக் எடுத்து வச்சிருக்கேன். நியூ ஜாக் நமக்கு அவேலபிளா இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த போல்ல அடியில டீசால்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். டீசால்ட் பண்ணும்போது கவனமா பண்ணுங்க. ஏன்னா பக்கத்துல நிறைய சின்ன சின்ன ட்ராக்ஸ் போகும். அது டேமேஜ் ஆகாம ரிமூவ் பண்ணிட்டு நம்ம எப்படி மாத்தறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டிய போர்ட்ல பேஸ்ட் தடவிக்கோங்க டீசால்ட் பண்றதுக்கு. அப்பதான் உங்களுக்கு உருகி சீக்கிரம் டீசால்ட் ஆகும். அடுத்து டீசால்ட் விக் எடுத்துட்டு சால்டிங் அயன் வச்சு ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி போட்டு ரிமூவ் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டீசால்ட் கொஞ்சம் புதுசாக இருக்கிறத வாங்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டீசால்டிங் டக்குன்னு குயிக்காக ரிமூவ் ஆகும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது நான் இந்த பக்கம் வச்சோன்னே டக்குன்னு இழுத்துச்சு. இப்போ நான் அந்த சைடு எர்த்தை ரிமூவ் பண்ணுறேன். நம்ம டீசால்ட் ஃபுல்லாக ஆகலைன்னா கூட பரவாயில்ல. ஓரளவுக்கு எடுத்துட்டீங்கன்னாவே இந்த போர்ட் டேமேஜ் இல்லாமல் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் 4 பின்னையும் ஓரளவுக்கு டீசால்ட் பண்ணி விட்டேன். இப்போ அந்த சைடுக்கு நம்ம இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கும். அது மட்டும் கரெக்டாக பார்த்து ரிமூவ் பண்ணிக்கோங்க.
பார்த்தீங்கன்னா எர்த்தை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 3 பின்னு, இதில் 2 பின்னு இருக்குது. அதையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். அதை நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ போடுறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம டேமேஜான போர்ட்டை ரிமூவ் பண்ணியாச்சு. போடுறதுக்கு முன்னாடி டின்னர் வச்சு க்ளீன் பண்ணி ஏதாவது ட்ராக் டேமேஜ் இருக்கா செக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ட்ராக்கும் டேமேஜ் ஆகலாம், நல்லா தான் இருக்குது. ஸோ நான் இப்போ புது ஜாக்கை இன்சர்ட் பண்ணி சால்வ் பண்ணிடலாம். நியூ ஜாக்கை இன்சர்ட் பண்ணி கரெக்டாக வச்சு பொசிஷனில் வச்சு பிடிச்சிக்கோங்க. அப்புறம் நம்ம பேஸ்ட் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணால் ரெடி ஆகிடும். ஃபஸ்ட்டு எர்த்தை அடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம சால்வ் பண்ணிட்டு மறுபடியும் டின்னர் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த போர்ட்டை சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பென்ட்ரைவ் போட்டோம்னா நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த பென்ட்ரைவை இந்த பார்த்தீங்கன்னா அந்த சுற்றி இருக்க எர்த்து ஏதாவது பெண்ட் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. அது ஏதாவது மடங்கி இருந்தால் நம்ம இதில் இன்செர்ட் பண்ணும்போது பென்ட்ரைவுக்கு ஒன்றும் ஆகாது. பட் ஆனால் இதில் இருக்க போர்ட்டு உள்ளார இந்த பின்னெல்லாம் டேமேஜ் ஆகி மழுங்கிடும், உள்ளே போயிடும். ஸோ அதனால் கரெக்டாக இருக்கிற பென்ட்ரைவை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த போர்ட்டு டேமேஜ் ஆகாமல் இருக்கும். பூசாகிறனால நம்ம ஒரு 2 டைம் சொருவி எடுத்துக்கலாம். அப்போ தான் மறுபடியும் டைம் சொருவும் போது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். மறுபடியும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.